மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து குமரனுக்கு வந்து ட்ரெஸ் தைக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு குமரன் வந்து போய் கொடுத்துட்டு வருவார். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வெண்ணிலாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க. குமரன் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த குமரன் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு. வெண்ணிலாவோட மாமா பார்த்தீங்கன்னா பசுபதி பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வெண்ணிலாவோட வந்து இப்படி கீழே தள்ளி விட்டுட்டு அவள் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே இப்படி பழி போட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கதை பார்த்தீங்கன்னா குமரன் வந்து கேட்டுருவார். ஓ அப்போ நீ தான் வெண்ணிலாவை கொலை பண்ணியிருக்கியா? இந்த பழியெல்லாம் தூக்கி விஜய் மேலே போடு பார்க்குறீங்களா? இருங்க அவங்களுக்கு இப்போயே ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபோன் எடுத்து அவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒழுங்காக கிளம்பி அந்த வீடியோவை போலீஸ்கிட்டையோ காவேரி கிட்டேயோ இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனால் குமரன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி செய்யாமல் நேராக பசுபதிக்கிட்டே போய் பசுபதி சட்டையை பிடிச்சி நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு தற்கொலைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டே சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கியா? உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ சொன்னால் போலீஸ்லாம் கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து குமரன் கிட்டே கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு குமரன் சொல்லுவார், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லுவேன், ஆதாரத்தோட தான் நான் போய் நிரூபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதி ஆதாரமாக ஒருவேளை காவேரி மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா குமரனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே பசுபதி வந்து போகிறாரு. குமரன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் நின்று காவேரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கல, பசுபதி தான் தள்ளிவிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லிடுவார். விஷயத்த மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த வீடியோ கூட சென்ட் பண்ணியிருக்க மாட்டார். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பசுபதியோட கார் வந்து குமரனோட வந்து வேகமாக பைக்கில் இடித்து கீழே தள்ளிடுவாங்க. இதுக்கப்புறம் குமரனோட நிலைமை என்ன? காவேரிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க விஜய் எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.